உலக புகழ்பெற்ற ஓவியமான மொனாலிசா பெயிண்டிங் பற்றி நம்மளுக்கு தெரியும். தெரியாத விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லியோனார்டோ டவின்சி 1503 1519 கிட்டத்தட்ட பல வருடம் பல கோட்ஸ் ஆட் பண்ணி பார்க்குறவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே சொஃப்மாட்டா டெக்னிக் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்காரு. மொனாலிசா பெயிண்டிங்கை ரூமில் வச்சு எந்த பக்கம் பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்போது அந்த ஃபேஸில் புருவமே இல்லாத மாதிரியும் கண்ணுக்குள்ளே எல்வி என்ற லெட்டரும் இருக்குன்னு அது பெயிண்ட் பண்ண வின்சி உடைய சைனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றும் வின்சி மொனாலிசா ஃபேஸும் ஒத்து போகிறதா இருக்குன்னு சொல்கிறாங்க. தன்னையே பெண் வடிவத்தில் வரைஞ்சிருக்கிறதாகவும் அப்படி இல்லைனா தன்னுடைய சீக்ரெட் லவராக இருக்குன்னு நிறைய தியரிஸ் இருக்குது. உண்மையாகவே மோனாலிசா யாருன்னு யாருக்கும் தெரியலை. டாவின்சி மரணத்திற்கு பிறகு 1800 பிரெஞ்சை சேர்ந்த நெப்போலியன் மோனாலிசா கண்களுக்கு மயங்கி கிட்டத்தட்ட 4 வருஷம் வச்சிருந்ததாகவும் பிறகு 1804 பிரெஞ்சு நாட்டு மியூசியத்துக்கு மாற்றப்பட்டு 1914 அதே மியூசியத்தில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயினால் திருடப்பட்டு வேர்ல்டு சென்சேஷன் நியூஸாக மாறினதுக்கு பிறகு கூட்டமாக பார்க்க வந்ததுனால மொனாலிசா பெயிண்டிங் இவ்வளோ ஃபேமஸாக மாறிடுச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.